திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பருவாய் என்ற ஊரில் 22 வயது கல்லூரி மாணவி மரணத்தில் மர்மம் உள்ளதாக அவரது காதலன் அளித்த புகாரில் பெண்ணின் உடலை தோண்டி எடுத்து மருத்துவர்கள் உடற்கூறாய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராஜிடம் கேட்கலாம். சிவராஜ், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பருவாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் தண்டபாணி, இவரது மனைவி தங்கமணி. இவர்களுக்கு வித்யா என்ற மகளும் ஒரு மகனும் உள்ளனர். 22 வயதான வித்யா கோவை அரசு கல்லூரியில் பயின்று வந்துள்ளார். திருப்பூர் விஜயாபுரத்தைச் சேர்ந்த வெண்மணி என்ற இளைஞர் அதே கல்லூரியில் பயின்று வந்த நிலையில் இருவரும் 3 வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெண்மணி வித்யாவின் வீட்டிற்கு பெண் கேட்டு வந்ததாகவும் வித்யாவின் பெற்றோர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வித்யாவின் பெற்றோர்கள் வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்த பொழுது வித்யாவின் மீது பீரோ விழுந்து தலையில் காயமடைந்த நிலையில் சடலமாக கிடந்ததாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கோ மற்றவர்களுக்கோ எந்த தகவலும் தெரிவிக்காமல் வித்யாவின் பெற்றோர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் வித்யாவின் உடலை அருகில் இருந்த சுடுகாட்டில் அடக்கம் செய்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த காதலன் வெண்மணி வித்யாவின் மரணத்தில் மர்மம் உள்ளதாக காமநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வெண்மணி அளித்த புகாரின் அடிப்படையில் காமநாயக்கன்பாளையம் போலீசார் விசாரணையை தொடங்கினர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் வித்யாவின் வீட்டில் கைரேகை மற்றும் தடயங்களை சேகரித்தனர். இந்நிலையில் பருவாய் கிராம நிர்வாக அலுவலர் பூங்கொடி இந்த மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக காமநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரினை அடுத்து வழக்கு பதிவு செய்த காமநாயக்கன்பாளையம் போலீசார் வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் புதைக்கப்பட்ட வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்ய முடிவு செய்தனர். முதற்கட்டமாக உயிரிழந்த வித்யாவின் பெற்றோரிடம் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனை தலைமை பேராசிரியர் மருத்துவர் குகன், உதவி பேராசிரியர் மருத்துவர் முத்துக்குமார் ஆகியோர் பருவாய் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டுள்ள வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து அங்கேயே உடற்கூறு ஆய்வு செய்யும் பணியை தற்போது தொடங்கியுள்ளனர். இந்த உடற்கூறு ஆய்வு நடைபெறும் இடத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.